Hallelujah. Wish you happy Christmas. கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பின் சமாதானத்தையும் உங்களுக்கு கூறுகிறேன். தேவன் உங்களை சமாதானத்தோடு வழி நடத்துவார். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் இயேசுராஜன் கந்தை தூணியில் காணுகின்றார். குளிரில் பனியில் பசும் புல்லில் உறங்குகின்றார். எந்தன் தேவன் இயேசுராஜன் கந்தை தூணியில் காணுகின்றார். பாடிடும் கீதங்கள் இனிமை விண்ணிலே மகிமை மண்ணிலே சமாதானம். விண்ணவர் பாடிடும் கீதங்கள் இனிமை விண்ணிலே மகிமை மண்ணிலே சமாதானம். குளிரில் பனியில் பசும் புல்லில் உறங்குகின்றார். எந்தன் தேவன் இயேசுராஜன் கந்தை தூணியில் காணுகின்றார். இதயம் தேடிடும் இறைவன் இவரே. கதவை திறந்தால் கனிவாய் வந்திடுவார். இதயம் தேடிடும் இறைவன் இவரே. கதவை திறந்தால் கனிவாய் வந்திடுவார். குளிரில் பனியில் பசும் புல்லில் உறங்குகின்றார். எந்தன் தேவன் இயேசுராஜன் கந்தை தூணியை காணுகின்றார். குளிரில் பசும் புல்லில் உறங்குகின்றார். எந்தன் தேவன் இயேசுராஜன் கந்தை தூணியில் காணுகின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ரட்சணத்தை பார்க்கும் வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிற வேத வாக்கியம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரையிலும். சிமியோன் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாணத்தின் முறைமையின்படி மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தேவ ஆலயத்திற்கு கொண்டு வருகையில் சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தை போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும்
உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். சிமியோன் ஒரு தீர்க்கதரிசி. மல்கியாவுக்கு பிறகு முதல் தீர்க்கதரிசியாய் பார்ப்போம் என்றால் அது யாரும் இல்லை, இந்த சிமியோன் மாத்திரமே. இந்த சிமியோன் என்ற பெயருக்கு தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று அர்த்தம். இந்த தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஊமையாக ஆனார். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறார். தேவாலயத்தில் வந்த உடனே அந்த இயேசுவை கண்ணார கண்டது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த சிமியோனை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸுடைய மேன்மை என்ன? பாலகனாய் பிறந்த இரட்சகரை கண்ணார காண்பதுதான் கிறிஸ்துமஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் சாதாரணமானது அல்ல. அது மன மகிழ்ச்சியின் ஒரு நாள், உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிற ஒரு நாள். இந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறவர், வாழ்வளிக்கிறவர் என்பதை குறிப்பிடவே இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு இனிமையான நாள் என்பதை நாம் முன்னறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே இயேசுடைய இரண்டாவது வருகையும் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. முதலில் அவர் பாலகனாய் மரியாளின் மகனாய் வந்தார். இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வருவார். வாரத்துக்கு 8 நாள். 8வது நாள் என்பது இஸ்ரவேல் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் குழந்தைக்கு பெயரிடுவார்கள். அந்த நாளில் பெற்றோர் ஒரு சிறப்பு காணிக்கையும் கொண்டு வருவார்கள். அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் இயேசுக்காக கொண்டு வந்தது 2 காட்டு புறாக்களை மாத்திரமே. இயேசு தேவாலயத்திற்கு வருவதற்கு முன்பாக இயேசுவை யோசேப்பும் மரியாளும் ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு வரும்பொழுது 2 பேர், வயதான 2 பேர் மேசியா என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர் ஒருத்தர் சிமியோன், மற்றொருவர் அன்னாள். அவர்கள் இருவருடைய கண்களிலும் மட்டுமே கிறிஸ்து மேசியா என்று வெளிப்பட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். வயதான சிமியோன் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள காரணம் என்ன? சிமியோன் மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தது மட்டுமல்ல, ஆவியின் ஏவுதலால் அங்கு வந்தார். இயேசுவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சிமியோன் இயேசுவை தமது கைகளை ஏந்திய போது அவருடைய நாவு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த இரட்சண்யம், ரட்சிப்பை கொடுக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து அகில உலக மக்களுக்கும் கொடுக்க போகிற சமாதானத்தை குறித்து அவர் சாட்சியாய் சொன்னார். சிமியோன் இயேசுவை பற்றி 3 தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். ஒன்று, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. 2வது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமை. 3வது, சகல ஜனங்களுக்கும் தேவனால் ஆயத்தம் பண்ணின இரட்சண்யம். அந்த ரட்சிப்பை இயேசு கொடுப்பார் என்ற உத்தரவாதத்தோடு சிமியோன் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவை கையில ஏந்துகிற பாக்கியம் சாதாரணமானதல்ல. அண்ட சராசரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சிமியோன் தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதவடி.
என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரே. தன் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறவரை, சூரியன், சந்திரன், கோடான கோடி நட்சத்திரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் கைகளிலே ஏந்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த சிமியோன் பாக்கியவான் அல்லவா? இன்றைக்கும் அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும்போது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருப்போம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருப்போம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு திட்டமாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். சிமியோன் எவ்வளவு பெரிய பாக்கியவான்! இன்றைக்கு நீங்களும் நாங்களும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! அந்த கிறிஸ்து இயேசு கொடுத்த ரட்சிப்பினாலே இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் யோபுவை யோசித்து பாருங்கள். கிறிஸ்து மேல் எவ்வளவு அன்பு இருந்தா! என் மீட்பர் என்று உரிமையோடு அழைத்திருக்கிறார். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே அவரை காணும் இந்த வாஞ்சை அவருடைய உள்ளத்துல எவ்வளவு நெகிழ்ச்சியாய் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். யோபு பக்தன் சொல்லும் பொழுது, என் கண்களாலே பார்ப்பேன், எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தை! இன்றைக்கு சிமியோன் எவ்வளவு பெரிய பாக்கியவான்! இதை கொண்டாடுகிற, கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அந்த கிறிஸ்துவை காணுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தில் எத்தனையோ கோடி கோடி மக்கள் இருந்தாலும் இரட்சகரை காணும் பாக்கியம், சுவிசேஷத்தை தூக்கி சுமக்கிற பாக்கியம், அப்படி அன்பினால் நிரம்பி இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ரட்சிப்பை ஏந்துகிற நீங்கள் கிறிஸ்து மற்றவர்கள் உருவாக்கும்படி எவ்வளவாய் கற்ப வேதனைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை குறித்து தியானிக்கும் போதெல்லாம் அவருடைய இரண்டாவது வருகை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் அவருடைய முகம், அவருடைய வருகை நினைவு கூறுகிறது. இரண்டாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பொறுப்பு, உத்தரவாதம் கர்த்தர் உங்கள் கைகளிலும் என்னுடைய கைகளிலும் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடம் குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை தன் கண்களுக்கு முன்பாக ஏந்திருக்கிற சிமியோனை நோக்கி பாருங்கள். அவருக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? அவருடைய கரங்கள் இயேசுவின் கரங்களை ஏந்தும்படியாக அவர் இருந்த சிறப்பான குணாதிசயங்கள் என்ன! எவ்வளவு பெரிய பாக்கியம் சிமியோனுக்கு இருந்த அந்த குணாதிசயம்! அவர் நீதியுள்ளவர், தேவ பக்தி உடையவர், இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தவர், பரிசுத்த ஆவியானவராலே தேவனை பற்றி இருந்த அன்பினாலே இந்த 4 குணாதிசயங்களும் அவருக்கு இருந்தது. அதை யோசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த வருடம் முழுவதுமாய் எவ்வளவு நேர்த்தியாய் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே, இந்த 25ஆம் தேதி, உலகம் முழுவதிலும் இந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாய் கொண்டாடுகிற போதிலும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த கடமையை யோசித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது அவர் முகத்தை, தரிசனத்தை, அவரை பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ கரம் உங்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், தப்புவிக்கட்டும். இந்த புதிய வருஷம் புதிய ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியாயிருக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே ஒவ்வொருடைய ஏக்கம், விருப்பமெல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உலகத்திற்கே, உலக மக்களுக்காக இரத்தத்தை சிந்திமித்து எடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சியோடு ராஜா யாவரும் இருக்கவும், அப்படியே கொண்டாடவும், உண்மையிலே மகிழ்ந்து களி கூறவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற மகிழ்ச்சியோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.